புகழ் வந்தா ஒரு கோடி வந்தா என்ன நடக்குது? என்னைய காதலிக்கிறேன்னு சொன்னியே கோபால். லதா, கோபால் பெட்டி கரண்ட் உனக்கு என்னம்மா பேச்சு? சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் கோபால். பேசிக்கிட்டு இருந்தியா? நடிக்கத்தான் கோபால் வந்தேன். உங்கள் அன்புக்கு முன்னாடி என் நடிப்பு தோற்று விட்டது கோபால், தோற்று விட்டது. லதா, லதா, என்னை சந்தேகப்படாதீங்க கோபால். நீ சந்தேகப்பட்டா அது தங்கத்தை சந்தேகப்படுற மாதிரிமா? நீங்க இல்லாத ஒரு கணம் இந்த உயிரோடு நான் இருக்க மாட்டேன் கோபால். நீங்க வேற உயிர் வாடகைக்கு வாங்கிட்டு வருவியா? அப்படி சொல்லாதீங்க கோபால். லதா, நான் உங்களை தான் விரும்புகிறேன் கோபால், விரும்புகிறேன் கோபால். நீ இப்படி விரும்புவேன்னு நான் நினைக்கவே இல்லை லதா. அப்படி சொல்லாதீங்க கோபால். ஆளுகளை மொகரையிலே பாருங்க. இவங்க பெரிய சரோஜா தேவி, நாங்க சிவாஜி கணேசன் வசனத்தை பொழக்கிறோம். ஆமா, நீங்க வந்தது வராம லதா லதான்னா நான் கோபால் கோபால் தான் சொல்ல முடியும். ஏமா ஒரு ஆம்பளை நடந்து தெரியாத அவனுக்கு? பொம்பளை ஆடிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரிய வேணாமா? பொம்பளைனா அச்சம் மடம் நானா பயிர்ப்பு வந்து நடுவுக்குள்ள உட்கார்ந்திருக்கேன் தான். ஏய் கடமே கண்ணே கட்டப்படனா ஆம்பளைக்கு இருக்கணும் ஐயா. அது மூணு நல்லா இருக்கணும், நல்லபடி எங்க எல்லாம் அங்க வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால உனக்கு கேக்குறத இவ்வளவு நேரம் உன்ட மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கே. ஏன் பேச்சுக்கு பேச்சு பேசறா உனக்கு எல்லாம் மண்டை வெடிச்சிருமா? ஏன் நீ பேச்சுக்கு பேசற உன் தொண்டை வெடிச்சிருமா? எனக்கு அதிகம் பேசுற பொம்பளைய கண்டாவே பிடிக்கிற கிடையாது. எனக்கு அதிகம் பேசுற ஆம்பளை கண்டா சுத்தமா பிடிக்கிறது கிடையாது. தலையில அடிச்சா நான் வயித்துக்குள்ள போய் கிட்டமிட்டு பண்ணி என்ன ரொம்ப பேசுற நீ. வயித்துல அடிச்சா தலையில கிட்டமிடுச்சோ நீ என்ன அதிகமா பேசுற? நீ அடிச்சு நான் இந்த உடம்பு தாங்கும், திருப்பிக்கிட்டு நான் அடிச்சேன் உனக்கு தான் வீங்கும். நான் அடிச்சேன்னா கையில அவுத்து போட்டு அம்மனமா ஓடி போயிருவே தெரிஞ்சுக்க. உன்னைய பீச்சங்கைய வச்சுக்கிற தேக்க என்ன வெச்சு பேசுற? வா மூச்சனைய சோத்தாங்கைய வச்சுக்கிட்டே நீ என்ன பேசுற? நான் ஆம்பளை எதை வேணாலும் பேசுவேன். பொம்பளை நானே எதை வேணா பேசுவேன். நான் ஆம்பளை எதை வேணாலும் செய்வேன். பொம்பளை நானே எதை வேணா செய்வேன். நான் செய்யறதெல்லாம் செய்வியா? செய்யறதா நீங்க செய்வீங்களா? நிச்சயமாக நிச்சயமாக செய்வேன்ற. செய்வேங்கற. பாப்பா பாப்பா நான் ஒரு ஆப்படிச்சிட்டு அம்மன குண்டியா கிடப்பேன். நானும் இது விசில் வருது. என்ன சொன்ன? என்ன சொன்னாய்? வசன பேசிக்கிட்டே இருந்தான்னா வரிசையில விட்டு எல்லாம் சொல்ற சரி. நீ ஆப் அடிக்கிற நானும் தண்ணி அடிச்சுக்க தெரிய முடியுமா? அதத்தான் நீ சுதாரிப்பா இருக்கியான்னு பார்த்தேன். அதே வேகத்துல வந்து அப்படியே நான் ஆப் அடிச்சிட்டு அம்மனமா கிடப்பேன்னா கிடக்க வச்சிருப்பேன். என்ன வேகமா இருந்தாலும் நிதானம் மட்டும் தவறாது. அப்புறம் பஸ்ல யாரோ ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அது யாரு? ஏய் பஸ் வருது பிளாக். பொட்டிக்கார பொட்டிக்கார. பெட்டிக்கார. அழகா. வேற மாதிரி ஆயி போயிரும். வேற மாதிரி ஆகட்டும்ங்கற. என்னன்ற? என்னங்கற? ஆம்பளை கிட்ட அடங்கு. நீங்க முத பொம்பளை அடங்குங்க. நான் ஆண்பால். நான் பெண்பால். நான் காட்டான். நான் காட்டி. நான் மாட்டான். நான் மாட்டி. நான் ஓனர். ஓனி. எது நோனியா? அசிங்கம் பேசினா கட்டி கொன்றுவேன் யாரா? டிசிப்ளின் முக்கியம் அழகா. அழகா ஒழுக்கமா இருங்க. நான் தான் செய்ய மாட்டேங்கிறேன். இந்த ஊர்ச்சான் வீட்டை காப்பாத்துறதுக்காக அசிங்கமான வசனங்களை பேசி அதுல காசு சம்பாரிச்சு சோறு திங்க வேண்டிய அவசியம் இங்க வந்திருக்க யாருக்குமே கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கிடலாமா? என்ன? அசிங்கம் பேசக்கூடாது. பேச மாட்டேன். நம்ம பேசுற ஒரு வசனத்தினால யாரு நொச்சு நொச்சு தும்முறது? நம்ம பேசுற வசனத்தினால தாய்மார்கள் ஒருத்தராவது தலையை கீழே போட்டாங்கன்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. டீசென்ட்டா பேசு. டிசிப்ளின் முக்கியம். ஆம்பளை பொம்பளை ஆண் பெண் சித்தன் சுத்தி பக்தன் பக்தி கொத்தன் கொத்தி மயிரில தாண்டா வழங்கும். இவ்வளவு தூரம் எடுத்து எடுத்து சொல்றேன் மயிறு திரும்ப கொத்தி. ஏன் அசிங்கமான வார்த்தையா என்ன? இந்த ஊர்காரங்க ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்கிறாங்க. அசிங்கமான வார்த்தையா? வேற என்னமா? கண்ணாடி வச்சு காட்டு. எதிர்ப்புறம் தானே. இங்க ரெண்டு பேருக்கு போட்டி. நீங்களா இல்ல நானா? நீங்க என்ன பேச நான் பேசுவேன். எதிர்ப்பதான். நான் தொண்டன். நான் தொண்டி. நான் குண்டன். நான் குண்டி. குண்டி. அது சூப்பரா இருக்கு. அளவோட இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப பெருத்து போயிருக்கும். இல்லன்னா ஒருத்தருக்கு ஒட்டி போய் கிடக்கும். இது அளவா இருக்கு. அழகா இந்த ஆராய்ச்சி தேவையா? பொட்டிக்காரனை பத்தி இல்ல எப்படி பொட்டிக்காரனை கூட்டியா இருந்திருக்கோம்னு இப்பத்தே அவனை பத்தி பெருமையா சொன்னேன். அவன் கடைசியில டான்ஸ்கார பிள்ளை குண்டியே பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி இல்லங்க, ரசிக்கணும். தப்பு கூட செய்யல, தவறான என்ன இருக்க யார் சொன்னது? அதுக்காக பொட்டி அத யாருங்க சொன்னது? தப்பு கூட செய்யலாம், தவறான என்ன இருக்க கூடாது. ஆமா ஆமா ஆமா. யார் சொன்னது? இது நான் சொல்லி நீங்க பிக்கப் பண்ணி நீங்க தானங்க சொன்னது. இதே மாதிரி பாக்குறதோட சரி. சரி அதோட சரி. வேற என்ன? மிஸ்டர் கண்ணன், நீங்க சொன்ன ஒரு வார்த்தை அந்த அவர் சொல்றாரு. அதுதான் உண்மையா? ஆமா. பின்னாடி பார்க்கல பள்ளி கொண்டு மாதிரி படுத்து கிடக்குறாருல அவர் சொல்றாரு. அவர் பாரு எட்டுக்கார என்னை பாப்பது உண்மை என்று அவர் சொல்கிறார். ஆண்கள் பெருமையின் பொக்கிஷம். பெருமை பொக்கிஷம் பொம்பளை நாங்கதான்.
மிஸ்டர் ஜெயபிரியா, சொல்லுங்க கண்ணன். நான் ரொம்ப கவனமா பேசுறேன். இந்தா வரேன். என்ன பண்ணுவீங்க இல்லனா? இல்ல சொல்றேன், ஆ. வேற மாதிரி ஆயி போயிரும். வேற மாதிரி தான் ஆகட்டும். பொறுமையின் பொக்கிஷம்ன்றேன். பொறுமை பொக்கிஷ பொம்பளை நாங்க தாங்கறே. டேய் பொறுமை யாரா டேய்? பொறுமை. யார்ட்ட பேசிக்கிட்டு இருக்க? பொறுமை. ஏய். கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன கண்ட்ரோல் பண்ற நீ? நான் தான் பொறுமையா நின்னுகிட்டு இருக்கேன். பொறுமையா நிக்கிறது நான் தான். நிச்சயமாக. நிச்சயமாக. சத்தியமாக. சத்தியமாக. பொட்டி வாசிக்கும் மலையேசன் பொட்டி மீது ஆணையாக. அவர் பொட்டி மீது ஆணையாக. என் பொறுமையின் பொக்கிஷம். தாரு பொழந்து விடுவேன் பொழந்து. நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு ஏன் பொட்டியை அடைச்சி சத்தியம் பண்றதுக்கு? டேய் அழிச்சிட்டு தானே போவேன். கோட்டை தாண்டி போனது இல்லைல்ல. என்ன சொல்ல? ஆமா. பேரு சூடாக போய் கொண்டிருக்கிறது. அப்புலி முருகேஷ் மாமா அவர்கள் டான்ஸ் அடிக்கும். அப்புலி முருகேசன் மாமா அவர்கள் இங்கே டான்ஸ் அடிக்கும் ஜெயபிரியா. 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 ஜெயபிரியா அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பா வழங்கி பெருமை பெற்றுள்ளார்கள். உள்ள இறங்கி வாங்க. நீ இப்படித்தான் சொல்ற. ஒண்ணு வேண்டாம். எனக்கு அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தி அன்பர்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன 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 உனக்கு தொட்டா பிடிக்காதா? பிடிக்காது. ஏன் தொட்டா? ஏய் ஐயோ சபாஸ்டா. மேடையில நிக்கிறேன், நாகரிகம் இல்லாம கட்டி டச் பண்ண கூடாது. என்னுடைய 43 ஆண்டுக்கான அனுபவத்துல இவ்வளவு கூச்ச சுபாவமா ஒரு டான்ஸ பார்த்ததே. என்ன டான்ஸ்? எங்க புடிச்சானீங்க தெரியலையே. ஏய் ஐயோ டேய் தொடாதீங்க. பயங்கரமா இருக்குடா. என்னங்க? நான் தொடலாம்னு மனசுல நினைக்கிறேன். அப்பவே அந்த பிள்ளைக்கு கூசி கிடக்க மாட்டேங்குது. ஏய் அடியே நெல்லியுதுடா. ஏய் என்னது? இப்படி இருக்கணும். ஒரு ஆம்பளை பக்கத்துல வரும்போது பொம்பளை இப்படித்தான் இருக்கணும். இப்ப எந்த பொம்பளை அப்படி வருது? எங்கனக்குன்னு கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. சொரிய கொடுத்த மாடுக மாதிரி வந்து நிக்குது. என்னத்தையாவது செஞ்சுட்டு தொலைங்கடா. 8 மணி நேரம் தானே, விடிஞ்சா காசு கொடுத்துட்டே வந்து எனக்கு என்னன்னு நிக்குதுங்க. அதையும் தான் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. போட்டு வர்ணிச்சு பேசுறீங்க. என்ன பண்றது? ஒரு வயிறு இருக்கே, அதுக்காக என்ன பண்றது? கூட பரவாயில்ல. அன்னைக்கெல்லாம் உங்க இடுப்பு கிட்ட தான் இருந்துச்சு. ஆமா, அதையும் தான் கூட்டிட்டு போனேன். என்ன செய்ய, சிலிண்டர் ஜெயிச்சுதான் இந்த 3 உயரத்துல ஒண்ணு அனுப்புறாங்க. சரி, அதையும் வச்சு செய்யணும். இதுல இவ்வளவு இம்சைகள். அதையும் பெருமைப்படுத்தி. ஆனா இன்னைக்கு தான் சும்மா கிட்ட வச்ச மாதிரி நல்லா இருக்கு. ஆமா, பெருமைன்றே. தொட்டா பிடிக்காதா? தொட்டா பிடிக்காது கேக்குறேன்னு வருத்தப்படக்கூடாது. இல்ல, நல்லா தாராளமா கேளுங்க. ஆமா, உனக்கு தமிழக அரசுல இருந்து எதுவும் பட்டம் கிட்ட கொடுக்குறோம்னு இருக்காங்களா? நோ, ஒரு பட்டமும் வேண்டாம். துறையூர்ல எதுவும் 5000 10,000 காசு சேர்த்து தரேன்னு சம்பள சொல்லிருக்காங்க. காசு ஒழுங்கா கொடுத்தா போதும், எனக்கு அதுக்கு மேல வேண்டாம். சரி, உங்க சங்கத்துல எதுவும் சிலைகளை வைக்கிறோம்னு இருக்காங்களா? இருக்கிற சிலையை பாதுகாத்தா போதும், வேற சிலை வேண்டாம். இதெல்லாம் தெரியுதுல்ல? நல்லாவே தெரியுது. அப்புறம் என்ன மைசூருக்கு சொல்ற? ஏமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. பப்பு டான்ஸ் எதுக்குங்க போட்டது? சொல்லு, புரிஞ்சு. நாடகத்துல அட்வான்ஸ் தான் போட்டுருக்காங்க. நீங்க பப்பு டான்ஸுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு இல்லை. ஏய், எனக்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கறப்ப அப்படி சொல்லலையே. 2 பேரும் மாதிரி தான் நடிக்கணும், ஒரிஜினலா நடிக்க கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, 10 to 6. ஆமா, உங்களுக்கு ஜெயபிரியாமா வைஃப் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னடா? ஒரிஜினலுக்கு வேல்யூ அதிகமா, மாதிரிக்கு வேல்யூ அதிகம். மாதிரி தான்டா வேல்யூ அதிகம். அதனால நம்ம 2 பேரும் மாதிரி தான் இருக்கணும். நீ இப்ப சொன்ன உடனே அது வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. அதை விட அவன் அம்பாள் சுரேஷ் இதை மட்டும் கட் பண்ணி போடுவேன் லபாக்குன்னு தனியா. ஆமா, பாத்தீங்கன்னா நாளைக்கு புறம் ட்ரெண்டிங் இதா தேர் இருந்துட்டு போட்டுருங்க. நம்மள பார்த்து 4 பேர் செய்யட்டும். எங்கிட்ட நம்மளால அப்படித்தானே செய்யறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா. நீயும் பிறந்துட்ட, நானும் பிறந்துட்டேன். மனுஷனா பிறந்துட்டோம். இனிமே 2 பேரும் செத்து தான் போறோம். வாழ்றது இந்த ஒரு பிறவிதான். யாரா இருந்தாலும் சாகத்தான் போ. என்னடா இப்படி ஒரு நப்பாசை அவனுக்கு? என்னங்க பொட்டிக்கார என்னத்தை என்னமோ சாமியா கும்பிட்டு போன மாதிரி தொட்டு ஒன்னே மட்டும் தொட்டு பார்க்கலாம். என்னையும் தான் தொட்டு பார்க்கலாம். 2 ஒரே மாதிரி இருக்குனா? ஓ, அது எப்படிடா? அண்ணன் தங்கச்சிக்கு எல்லாம் கூச்சம் வராதுடா. ஐயா, அது அக்கா புருஷங்க. சரிம்மா, போ. 2 பேரும் செத்து தான் போறோம். மனுஷனா பிறந்தா எல்லாம் சாகத்தான் போறாங்க. மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருவாங்க. ஒண்ணு எரிச்சிருவாங்க, என்ன புதைப்பாங்க. தெரியுதுல்ல? நல்லாவே தெரியுது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். 3ஆம் நாள் கறி சோறு தின்னுட்டு வந்தவங்க எல்லாம் போயிருவாங்க. அதனால நம்ம செத்து போயிருக்கோம், நம்ம நினைச்சு அவங்களும் சாக போறாங்களா? நம்ம கூட இந்த இருக்கிற வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சது மட்டும்தான் மிச்சம். வேற ஒரு மைசூரை கொண்டு போக போறது கிடையாது. கண்டிப்பா. அதனால என்ன பண்ணலாம்? அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்காங்க துறையூர்ல. ஆமா, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. என்ன பண்ணனும்? இருக்கிற டயத்தை என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ண கூட்டு வந்திருக்காங்களா? நாடகமே நமக்கு என்ஜாய்மெண்ட் தானமா. முன்னாடி உட்கார்ந்திருக்க மாம்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. என்னடா வித்தியாசமா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. சரி, ரொம்ப தான் நீ பேசிட்டு இருக்கற. ஏன் உனக்கு தொட்டா பிடிக்காதா? பிடிக்காதுங்கற. தூக்கி போட்டுக்கிட்டு அமுக்குடா பிடிக்குமா? ஏய், தொட்டாலே பிடிக்காதுங்கற, போட்டு வர அமுக்குவியா? பொறுமையின் பொக்கிஷம் ஆண்வர்க்க நாங்க அதை விடிய தொட்டிக்கு என்ன வேணாலும் பண்ணி ஏன் நீங்க சொல்லி கொடுத்த மாடு மாதிரி இருப்பீங்க. நாங்க அப்படி இருக்க முடியுமா? ஏன் முடியாது.
ஏன் முடியாது? முடியாது. ஆனா உன்னை சந்திக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்ன பெருமையா இருக்கு? எப்படின்னா மானே இந்த பிள்ளையை சந்திக்கிறப்ப எனக்கு மைக்ல வாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காரணம் என்னன்னா, என்ன காரணம்? இவங்க ஃபேமிலியிலே 6 பரம்பரை 6 தலைமுறையை பார்த்த ஒரே ஆளு நான் தான். எம்பிட்டு பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா இவங்க வீட்டிலே. ஆமாம், இதெல்லாம் இப்போ இந்த பேச்சு பேசுதே இதெல்லாம் அடித்து இதுக்கு ஜட்டி மாட்டி விட்டவேன் நான். இது வந்து இங்க வந்து இப்ப நின்னுக்கிட்டு நான் பொறுமை என்பதும் நான் அதை பண்ணுவேன் நான் இதை பண்ணுவேன். சட்டி மாட்டி விட்டதுக்கு அது அந்த காலத்துல சட்டி மாட்டி விட்டா சட்டி மாட்டாது உடனே அவுத்து விட்டு தான் நடக்கும். அந்த நேரத்துல இந்த நாய் இப்ப வந்து என்ன பேச்சு பேச சொல்லாதீங்க வாத்தியாரே. எனக்கு வாத்தியாரே நீங்க தானே அப்புறம் நீங்க கிழிச்ச கோட்டை இருமா உனக்கு நான் எதுக்கு வாத்தியாரு? இது எல்லாத்துக்கும் இல்ல டான்ஸுக்கு நான் சொல்ல வரல. டான்ஸுக்கு தொழிலுக்கு நான் சொல்ல வரல. ஒரு சில விஷயத்துக்கு நீங்க தான் வாத்தியா. என்ன காரணம் கேட்டா, நீங்க எங்க கூட வண்டியில வரும்போது ரொம்ப விஷயம் சொல்லுவீங்க, எனக்கு பிடிக்கும். நல்லது சொல்லுவீங்க. மெயினா 8 மணி நேரம் நல்லா ஜாலியா இருந்துட்டு கம்பெனி கொடுக்குறோமா, ஜாலியா இருக்கமா, வண்டியை விட்டு இறங்கணும்னா வீட்டுக்கு போறோம். நீ யாரோ நான் யாரோன்னு இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு கிண்ட ஆரம்பிச்சது அல்வாவை. இப்ப வரைக்கும் அல்வாவை கிண்டிக்கிட்டு தான் இருக்கனே தவிர சட்டையை எடுத்து கொடுக்கறது இல்ல, வியாபாரம் வீட்டுக்கு கொண்டு போய். அதேதான் அப்படித்தாண்டா இருக்குமா. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன பெருமையா இருக்குன்னா இவங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எத்தனை ஒன்னா சொல்லிட்டு வரா, மல்லிகா, ராணி, கௌசல்யா, சண்முகவள்ளி, சோதிகா, ஜெயப்பிரியா, ஹரிதரணி 7 பேர் இவங்க வீட்டுல 3-4 தலைமுறையா இவங்க வீட்டுல இருக்கிற 50 டான்ஸையும் சந்திக்கக்கூடிய ஒரே பாக்கியம் நம்ம மருதுடைய ஐயனார் சாஹிப் நம்ம எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு, வேற யாருக்குமே கிடையாது. சந்தோஷமா இருக்குது. ஆமா இவ்வளவு பேசிட்டு இருக்க நீ அதெல்லாம் நீ ஏன் சொன்ன தெரியுமா? முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீங்க வந்து எங்கள மாதிரி இளைஞர்களுக்கு எல்லாம் கதை நாடகம் அப்ப சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. அதனால எனக்கு வாத்தியார்னு சொல்லி மெயின் காரணம் அதுதான். உங்களை வச்சு நாங்க நிறைய நாடகம் என்ன வள்ளி திருமணம் மட்டும் இல்லாம அர்ச்சந்திரா பவளகுடி சத்யவன் சௌத்ரி எல்லா நாடகமும் கத்துக்கணும். அதெல்லாம் கத்துக்கிட்டாதான் அப்புறம் உங்களாலதான் அர்ச்சந்திரா ஆடுறேன். பின்னாடி ஓடும், இல்லன்னா நம்மள ஒதுக்கிடுவாங்க. அப்புறம் பின்னாடி ஓடிடும். ஆமா எல்லாத்தையும் கத்துக்கலாம். ஆமா இவ்வளவு வரிவா பேசிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா இன்னைக்கு உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு நமக்கு வந்து டைமிங் முக்கியம். நம்ம பாட்டுக்கு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் நான் என்ன பண்றது தெரியாம அப்படி ஓட்டி இப்படி கொண்டாந்து இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம ஊர் தான், என்ன பண்ணாலும் ஏத்துக்குவாங்க. வியாபாரத்தை எடுத்து சொல் பாக்க. எள்ளி வித்தவ சூப்பரா இருக்குடா டே. நான் கூட நினைச்சேன் அழகு, என்னடா எந்த ஊர்ல இருந்து வந்தாலுமே ஜெயப்பிரியா டான்ஸ் போடுங்க ஜெயப்பிரியா டான்ஸ் போடுங்கன்றாங்க. அத போடுங்கன்னு என்கிட்ட 2 நாடகம் கேட்டா ஹலோ நாடக சங்கத்துக்கு வந்தோம்னா வர்றவங்க பூரா ஜெயப்பிரியா விட்டதே தூக்கி பாக்குறேன். மொட்டையா சொல்லாதீங்க. அப்புறம் சட்டன பூச்சியா பேசுவாங்க. இல்லடா காலண்டர் தூக்கி தேதி இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஜெயப்பிரியா தூக்கி பாக்கவங்க ரொம்ப கருத்து. ஆமா அது பொருட்காட்சி நடத்துது. பார்த்துட்டு 10 ரூபா உண்டியல்ல போட்டு போவாங்க. கேச்சலம் இல்லம்மா என்னடா அப்படின்னு நீ பார்த்தேன். பக்கத்துல நின்னு பேசுறப்ப கூட ஒண்ணும் தெரியலடா. இப்படி முன்னாடி போய் நின்னு பாக்குறேன் அழகு, சத்தியமா சொல்றேன் ஃபிகர் சூப்பரா இருக்குடா, அருமையா இருக்கு. அப்படா சட்ட நேரத்துல வந்து வாடிக்க நானும் பார்த்தேன். இவன் நேரம் அவரை ஆடிக்கு தாக்கத்தாரு பெட்டியில உட்காந்து. என்ன வியாபாரம் சொன்ன? என்ன வியாபாரம் சொன்னி? நல்ல வியாபாரம். இதெல்லாம் நாங்க பரம்பரையா வைக்கிற இடம். தொந்தரவு பண்ணாம கிளம்பு. ஹலோ நாங்களும் பரம்பரையா வைக்கிற இடம் தான், நான் தான் பண்ணுவேன். தர்மா நான் ஒரு போங்க நீங்க முன்னாடியே வந்து பண்ணிட்டீங்கன்னு அவங்க சொன்னாங்க. இங்க தெரியும். நானும் இடையில வந்து பண்ணிட்டேன். இப்ப 2 பேரும் சேர்ந்து பண்றோம். அப்ப நீங்க நான் தான் முன்னாடி பண்ணுவேன், நீங்க வேணா பின்னாடி பண்ணுங்க. எனக்கு இப்ப பிரச்சனையே கிடையாது. எனக்கு 3 பக்கம் பழக்கம் இருக்கு. நான் எங்கிட்ட வேணாலும் பண்ணுவேன். என்ன சொல்லிக்கிட்டு எது வேணாலும் பண்ணுவேன். ஏப்பா அலா எக்ஸ்கியூஸ் மீ அதுக்கு வேணாலும் வாத்தியாரா இருக்கேன். வேற என்ன சொல்றேன்? எப்படி இருந்தாலும் பண்றேன். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சொந்த மயிலோட
ஹலோ இந்தாங்க. என்னடா? ஹலோ எஸ். இப்போ என்னங்க? என்னடா? நல்லா தானே ஆடிட்டு இருந்தியா? நல்லா தான் ஆடுது. நமக்கு முன்னாடியே இந்த ஆட்டம் ஆட்டு. ஹலோ அப்படின்னா நீங்கள் எதாவது பார்த்துருக்கியா? ஆமாம்மா. நேரம் இன்னும் மறந்துக்கிட்டு இருக்கியா எரும மாடு மாதிரி? தள்ளி கொஞ்சம் தள்ளி நின்று இது இப்படி கிராசிங் கிராசிங்லையா? ஓகே ஓகே. கொட்டிட்டாயா? கொண்ட மேல கொண்டா போட்டு ரவுண்ட் கொண்டா போட்டு கொண்ட மேல கொண்டா போட்டு ரவுண்ட் கொண்டா போட்டு என்னடா வண்டி அங்கிட்டு ரிவர்ஸ் ஆகுது? இல்ல இல்ல இன்னும் வேலை செய்யுது நான் தான். கொண்ட மேல கொண்டா என்ன பண்றீங்க? இல்ல இல்ல நீ என்ன பண்ற? அவர் தான் ஆடிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ற? எதை வச்சு அமுக்குற? தலை போற விஷயமா? அந்த புள்ள மண்டையை பிடிச்சி இழுக்குதுடா. இல்ல இல்ல இல்லங்க இருக்கட்டுங்க, இது தலை போற விஷயமா? அடடா அந்த வாயை மூடுங்களே. தலை வர்ற விஷயம். நீங்க ஆடுனீங்க, உங்களுக்கு உதவி செஞ்சீங்க. சரி சிரமப்படுறீங்களேன்னு. What is your name? என் பேரு காட்டு ராணி. எது? காட்டு ராணி. ஏன் இந்த பேர் வச்சாங்க உனக்கு? அம்மா சனியா இருக்கும்போது ஆடா மாசமா இருக்கும்போது அப்பவே சந்தேகம்டா. என்ன இவங்க அம்மா தெருவுல நடந்து வர்றப்ப பின்னாடி வர்ற காளை மாடு முன்னங்கால தூக்கிக்கிட்டே வரும். அப்படி பழக்கி இருக்காட்ட காளைய. ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அம்மா மாசமா இருக்கும்போது காட்டுக்குள்ள போய் சுள்ளி பெருக்க போயிருக்காங்க. காட்டுக்குள்ள சுள்ளி காட்டுக்குள்ள போய் ஏன் நாட்டுக்குள்ள எம்பட்டு சொல்லி கிடக்கு? ஐயோ காட்டுக்குள்ள தான் சுள்ளி இருக்கும். சுள்ளி விறகு விறகுன்னு சொல்ல தமிழ்ல பேசுறாங்க. காட்டுக்குள்ள சுள்ளி இருக்கு. எனக்கு மொட்டை நாக்குங்க கண்டுக்காதீங்க. இப்படிதான் வரும் வாயில. அப்ப பிறக்க போகல நான் காட்டுக்குள்ளே பிறந்தனால காட்டு ராணின்னு பேர் வச்சுட்டாங்க. நல்ல பேரா இருக்குடா கண்ணு. உங்க பேரு? மை நேம் இஸ் சுப்பு சுல்தான் சூசை. நீங்க நோட்டீஸ் படிக்கல கூட யாரோ இனிஷியல் படிச்சீங்க. ஆமா அது வித்தியாசமா இருந்துச்சு. என்ன இனிஷியல் உங்க பேர் என்ன? யாரமா? யாரோ ஒருத்தங்க பேர் படிச்சீங்க நோட்டீஸ் படிக்கும்போது. நாடகம் படம் நினைக்கிறேன். தூசு. என்னது சூசுவா? தூசு. ஜூசு. தூ தூ சு சுப்பு. சுப்பு. இப்ப சுப்பு சூசை சுல்தான்ங்கறீங்களே, ஏன் இப்படி பேர் வச்சிருக்காங்க? அவர் பேர் வந்தவனே எனக்கு ஞாபகமே வருது. எம்மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய என் தாய் தந்தை மும்மதத்தை இணைசு இணைசு சுப்பு சுப்பு சூசை சூசை சுல்தான் சுல்தான் இவன் கொளுத்தான் கொளுத்தான் இந்த பிள்ளைய புடிச்சுக்கிட்டு தூக்கி போட்டு இழுத்தான். ஏன்டா தப்பா இதெல்லாம் சொல்ல வேண்டாம். சொல்லுங்க சொல்லுங்க. நான் எல்லாம் பாத்துக்குவேன். நானே பார்த்துக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இல்ல அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா கேட்குறேன்னு வருத்தப்படக்கூடாது. இல்ல சும்மா கேளுங்க. பொட்டுச்சு நானே வைக்கப்படாம இருக்கேன். நீ உதத்துட்டு திர்ற. நான் ஹலோ ஹலோ வாங்க சும்மா பேச்சுக்கு சொன்னா. ஆமா அப்புறம் சொல்றே வேடா சொல்லும். அது கோமா போல. ஆஹா அதுக்கு கூச்சம் வந்துருச்சு. ஐயோ இப்படித்தாண்டா. ஏய் இப்ப
ரெண்டும் சேர்ந்து இருக்குவாரு. ரொம்ப சூப்பர்ரா. என் கூச்சம் இவ்வளவு தான் இருக்கு, உன் கூச்சம் இவ்வளவு தூரம் இருக்கே. இவ்வளவு நீளமா இருக்கு. அவ்வளவு தூரம் ஓட்டிட்டேன். நீ வீட்டுல சண்டை போட்டாலும் அப்படித்தான். ஆமா வேணாம், நீ திட்டீரு ரொம்ப தூரம் போவேன். அம்மா என்னை பிடிச்சிருக்கா? ஏன் பிடிச்சிருக்குன்னா என்ன அனுவிக்க, பிடிக்கலன்னா என்ன அனுவிய? பிடிச்சிருக்குன்னா லவ் பண்ணுவேன், பிடிக்கலன்னு சொன்னா தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுவேன். இதுக்கு என்ன வித்தியாசம்? இது பின்ன இது எந்த சேதாரம் இல்லாம இருக்கும். ஆமா ஆமா, துணி மணிக்கு அதுல கொஞ்சம் சேதாரம் மொத்தம் ரெண்டையுமே பண்ணிட்டு விடத்தான் போறீங்க. எதையோ ஒண்ணு பண்ணுங்க. எதா இருந்தாலும் விடத்தான் போறான். லவ் பண்ணமாடா. ஐயோ இந்த பொட்டி கடைக்கார வச்சுக்கிட்டு நான் பண்றேன். என்ன லவ் பண்ணா உனக்கு பிடிக்கும்? என்னென்ன மாதிரி லவ் இருக்கு? லவ்ல பல வகை உண்டு. அதெல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆமா, இன்னொரு நாள் தனியா பேச.